கீர்த்தனம் பாடாத நாவு இருந்தென்ன பயனோ நாதா. இறைவாவும் அன்பிற்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா. நான் வாழ்ந்தென்ன பயனோ நாதா. திருநாம கீர்த்தனம் பாடாத நாவு இருந்தென்ன பயனோ நாதா. இறைவாவும் அன்பிற்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா. நான் வாழ்ந்தென்ன பயனோ நாதா. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, பொது காலத்தின் 13ஆம் வாரம் திங்கள் திருப்பலியிலே நாம் இணைந்திருக்கிறோம். இன்று நமது திரு அவை ரோமை திரு அவையின் முதல் மறை சாட்சியினரை நினைவு கூறுகிறது. கிபி 64ஆம் ஆண்டு நீரோ மன்னன் ரோமை ஆண்டு கொண்டிருந்தான். அப்பொழுது ரோமை கிட்டத்தட்ட 6 நாட்களாக பற்றி எரிந்தது. அதற்கு காரணம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை ஒன்று சேர்த்து அவர்களை கொடூரமாக கொடுமைப்படுத்தி கொன்ற அந்த நிகழ்வில் இறந்த கிறிஸ்தவர்களை நினைவு கூறுகிற ஒரு தினமாக இந்த நாளிலே திருச்சபை நம்மை அவர்களை நினைவு கூற அழைக்கிறது. இன்று போல கிறிஸ்துவ சமயத்தில் இருப்பதும் கிறிஸ்துவ சமயத்தை பின்பற்றுவதும் அன்று எளிதான காரியமாக இல்லை. இருந்தபோதும் அத்தனை கொடுமைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விடாமல் பற்றி கொண்டு ஆண்டவருக்காக தன் உயிரையே நீத்த மறைசாட்சியினரை நாம் நினைவு கூர்ந்து நாமும் கடவுளை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாமல் ஆழ்ந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அவரை பற்றி கொள்ள சிறப்பாக இந்த திருப்பலியிலே நம்மை ஒப்புக் கொடுத்து நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து நாம் செபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, ரோமை திரு அவையின் திரளான முதற்கனிகளை மறைசாட்சியரின் இரத்தத்தால் புனிதப்படுத்தினீரே. அதனால் இத்தகைய துன்பமிக்க போராட்டத்தில் அவர்களிடம் விளங்கிய பற்றுறுதியில் நாங்கள் வலிமை பெற்று அவர்களின் வெற்றியில் என்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 16 முதல் 33 வரை. 3 மனிதர்களும் எழுந்து சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமும் உடன் சென்று அவர்களை வழி அனுப்பினார். அப்பொழுது ஆண்டவர், நான் செய்ய இருப்பதை ஆபிரகாமிடமிருந்து மறைப்பேனோ? ஆபிரகாமிடமிருந்தே வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும். அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக்கொள்வர். ஏனெனில் நீதி, நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆதலால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழும்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களின் 5 பேர் குறைவாயிருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர், 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரை காணப்பட்டால் என, அவரும் 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரை காணப்பட்டால் என, அதற்கு அவர் 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என, அவர் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். ஆபிரகாமோடு பேசி முடித்த பின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார். ஆபிரகாமும் தம் இடத்திற்கு திரும்பி சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். 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 என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும்
மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், 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 நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பது இல்லை. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனங்கள் 18 22 வரை. அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரை, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார்.
இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்? இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தை பின்பற்றலாமே, ரமண மகரிஷியை பின்பற்றலாமே, புத்தரை பின்பற்றலாமே, ராமகிருஷ்ண பரமஹம்சரை பின்பற்றலாமே, அல்லது சுவாமி விவேகானந்தரை பின்பற்றலாமே, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை பின்பற்றலாமே, கர்ம வீரர் காமராஜரை பின்பற்றலாமே. ஏன் இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியை வாசித்து தியானித்த பொழுது ஆண்டவர் கொடுத்த அருமையான செய்தி, ஏன் நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். நீங்களும் நானும் நன்றாக தெளிவாக ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து இயேசுநாதரை பின்பற்றுவதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டிய நாள் இது. இன்றைய நற்செய்தியில் வருகின்ற ஒரு நபர், போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்கிறார். அவரது ஆர்வத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ரொம்ப விருப்பத்தோட ஆசையோட, நீங்க எங்க போனாலும் நான் வருவேன் அப்படிங்கிறார். அன்புக்குரியவர்களே, விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த நபருக்கு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதன் அர்த்தம் அல்லது ஆழமான அந்த மகத்துவம் புரியாததனால் இயேசு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நரிகளுக்கு பதுங்கும் குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. எனவே அந்த நபர் இயேசு ஆண்டவரை ஒரு அற்புதம் செய்யும் நபராக, அதிசயங்கள் செய்யும் நபராக பார்க்கிறார். நாம் இவரை பின்தொடர்ந்து விட்டால் நமக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் இவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி இயேசு ஆண்டவரை பின்பற்றுவதனால் தனக்கு கிடைக்கும் ஆதாயங்களை கருத்தில் கொண்டு அவர் இப்படி சொல்வதாக விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இறை அழைத்தலை ஏற்று ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், இறை மக்கள் அனைவருமே தெள்ளத் தெளிவாக நம்முடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிவேதம் அழகாக சொல்வார்கள். ஒரு சாமியார் இருந்து சொல்றேன், அழைத்தல் என்பது பிழைத்தல் அல்ல. இன்னைக்கு அநேக பேர் சாமியார் சிஸ்டர் ஆகிட்ட நல்லா சம்பாதிச்சிடலாம், வீடெல்லாம் நல்லா பார்த்துக்கலாம். எனக்கு தெரிந்த ஒரு கத்தோலிக்க கிராமம், அந்த பங்கிலே ஏகப்பட்ட குருக்கள், ஏன் ஆயர்கள் ஆகியிருக்கிறார்கள். அந்த பங்கிலிருந்து கன்னியர்கள் 1000 கணக்கில் இருக்கிறார்கள். அந்த பங்கை பற்றி ஒருவர் சொல்லும் பொழுது எனக்கு சொன்னார், 50 வருடங்களுக்கு முன்பு அந்த பங்கில் உள்ள மக்கள் அனைவரும் குடிசையில் இருந்தார்கள். ஆனால் இன்று அந்த பங்கில் உள்ள அத்தனை குடிசைகளும் மாடி வீடுகளாய் மாறிவிட்டன என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நியாயமான முறையில் சம்பாதித்து அவர்கள் உயர்ந்திருந்தால் கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு மகிமை. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இன்று அழைத்தலும் சரி, திருச்சபை தலைவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி,
அந்த மோட்டிவேஷன், நோக்கம் ரொம்ப முக்கியம். எதுக்காக நான் அரசியல் தலைவராக போகிறேன், எதுக்காக நான் சாமியாராக போகிறேன், எதுக்காக நான் ஒரு பங்கு உறுப்பினராக ஒரு அன்பிய பொறுப்பாளராக இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் இயேசு ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் அனைவருமே நம்முடைய நோக்கத்தை சற்று அலைசி பார்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. அன்பு மக்களே, இயேசு ஆண்டவரை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும்? முதல் காரணம், யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 6வது வசனம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று இயேசு சொல்கிறார். இயேசுதான் வழி, இயேசுதான் எனக்கு வாழ்வு, இயேசுதான் உண்மை அப்படின்னு இருக்கிறப்ப இயேசு ஆண்டவரை பின்பற்றாம வேற யாரை பின்பற்ற முடியும்? அன்புக்குரியவர்களே, யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே 4வது அதிகாரம் 4வது வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மக்களே, உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட உங்களில் இருப்பவர் பெரியவர். My God is great. ஜீசஸை போல, இயேசு ஆண்டவரை போல வேற யாரும் இல்லை. இயேசு ஒருவர் மட்டும்தான் ஆண்டவர். தொடக்கத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, 1008 மனிதர்கள் இருக்கலாம், எல்லாம் மனிதர்கள் தான். ஆனால் இயேசு ஆண்டவர், இயேசு மட்டுமே ஆண்டவர். அன்பு மக்களே, முதல் காரணம் புரிந்து கொள்வீர்கள். இரண்டாவது காரணம், ஏன் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்றால், பேதுரு எழுதி திருத்தூதர்கள் பணி புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் பார்க்கிறோம். திருத்தூதர்கள் பணி புத்தகம் 4:12, இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை, ஏனெனில் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. மீட்பு, நாம் அனைவருக்கும் மீட்பு கிடைக்க வேண்டும் என்றால் இயேசு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். இயேசு ஆண்டவர் தான் நமக்கு மீட்பராக இருக்கிறார். தந்தையின் மகனாக, இறை மகனாக இருந்து நமது பாவங்களுக்காக பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி சிலுவை சுமந்து இறந்து உயிர்த்து அதன் பிறகு நம்மை நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே அன்பு மக்களே, நாம் மறந்துவிட வேண்டாம், இயேசு ஆண்டவர் நமது மீட்பராய் இருப்பதினால் நாம் அவரை பின்பற்றுகிறோம். இதைதான் பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்தில் 2வது அதிகாரம் 21வது வசனத்திலே, கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார், எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள், இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். இயேசு ஆண்டவரை பின்பற்றுவதுதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு மக்களே, மூன்றாவது காரணம் ஏன் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே அருமையாக பவுலடியார் சொல்கிறாரே, இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம்தான் நாம புனித பேதுரு பவுலுடைய பெருவிழாவை கொண்டாடினோம். பவுல் எப்படிப்பட்டவராக இருந்தார்? சவுலா வாழ்ந்தப்ப கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று வேட்கையோடு அலைந்தவர். ஆனால் அப்பேற்பட்ட கொடுமையான மனநிலை கொண்டவரை, கடின உள்ளம் கொண்டவரை ஆண்டவர் மாற்றுகின்றார். இப்படி தாங்க மக்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் மனசு மாறணும்னா இயேசு ஆண்டவரை பின்பற்றினாதான் முடியும். இயேசு ஆண்டவரை பின்பற்றாமல் சவுல் என்று வாழ்ந்த அந்த நபர் அப்படியே வாழ்ந்திருந்தால் கண்டிப்பாக அவர் இன்று நமக்காக ஒரு பெரிய அப்போஸ்தலராக இருந்து இத்தனை கடிதங்கள் எழுதி நாமும் மீட்பு பெறுவதற்கு காரணமாக இருந்திருக்க முடியாது. இயேசு ஆண்டவர் அவரை தடுத்து ஆட்கொண்டார், அவரை சந்தித்தார். மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசு ஆண்டவரை பின்பற்றுவதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும். பலவிதமான பாவங்கள், பலவீனங்கள் விழுந்து எழுந்தாலும் திரும்ப திரும்ப இயேசு ஆண்டவரை பின்பற்ற நாம் முயற்சி எடுத்தால் ஒரு நாள் நிச்சயம் நம்முடைய பவுலடியாரை போல
நாம் கிறிஸ்துவுக்கு சான்றாக சாட்சியாக வாழ முடியும். அன்புக்குரியவர்களே, பேதுரு வாழ்க்கையும் பவுல் வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அவங்க சாதாரண மனுஷங்க, பாவிகளா இருந்தார்கள். எப்பேற்பட்ட பாவிகளும் மனம் திரும்ப முடியும், இயேசு கிறிஸ்துவுக்காய் சாட்சியாய் வாழ முடியும் என்பதற்கு புனித பேதுருவும் பவுலும் தான் சிறந்த எடுத்துக்காட்டு. நான்காவது காரணம், இயேசு ஆண்டவரை ஏன் நாம் பின்பற்ற வேண்டும் என்றால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த காரியத்துல கவனக்குறைவா இருக்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், ஒரு சில சபக்காரங்க கூட இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. என்னன்னு தெரிய விருப்பமா இருக்குதா? 4வது காரணம் என்ன தெரியுமா? மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 19வது வசனம். இதுவரை மீன்களை பிடித்து கொண்டிருந்த அந்த பேதுரு யோவானை நோக்கி சொல்கிறார், இனி நீங்கள் மனிதர்களை பிடிப்பவராவீர்கள். மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 19வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். எனவே அன்பு நெஞ்சங்களே, நம்முடைய அழைத்தலின் முக்கியத்துவம், நாம் இயேசு ஆண்டவரை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஆண்டவரை நாம் பின்பற்றுகிறோம், சந்தோஷம், சூப்பர், நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல இன்று மனிதர்களை பிடிப்பவர்களாக நாம் இருக்கின்றோமா? இயேசுவுக்காய் ஆன்மாக்களை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அன்பு மக்களே, நம்ம சபையிலிருந்து பிரிந்து போனவர் தான் பெர்க்மான்ஸ் தந்தை. ஒரே ஒரு முறை தான் அவரை சந்தித்தேன். அவர் சந்திச்சப்ப அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தம்பி சுந்தரம், இயேசுவுக்காக ஆன்மாக்களை சம்பாதிக்கணும்ப்பா, அதான் நம்முடைய அழைத்தலின் முக்கியத்துவம்னு சொன்னார். இன்னைக்கு ஒரு சாமியாரா நான் நிற்கிறேன். இறை மக்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம பிறரை கிறிஸ்தவுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு சில வாட்ஸ்அப் வீடியோ பார்க்குறப்ப ஆச்சரியமா இருக்கு. சில சபக்காரன் அவங்க போய் வீதியில் நின்றுக்கிட்டு மற்றவங்களாம் கண்டுக்க மாட்டாங்க, பார்த்தும் பார்க்காம போறாங்க. அங்க நின்றுக்கிட்டு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு, டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி நின்றுட்டு இயேசு ஆண்டவர் ஒருவரே மீட்பர், அவரை நம்புங்கள் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்காருங்க. அன்புக்குரியவர்கள், இது எந்த அளவுக்கு சாத்தியமாகாதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இயேசு ஆண்டவரை அனுபவித்தவர்கள் இயேசு ஆண்டவரை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார்கள். அதுதான் பேதுருவும் யோவானும் திருத்துவர்கள் பண்ணி சொன்னாங்க, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது. இயேசு ஆண்டவரை பற்றி நாம் நிறைய கேட்டிருக்கிறோம், இயேசு ஆண்டவரை நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் இதை எத்தனை பேருக்கு அறிவித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம்? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடான கொடி என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, உம்மை பின்பற்றி கத்தோலிக்க கிறிஸ்தவராய் வாழும் எண்ணற்ற கோடான கோடி மக்களை ஆசீர்வதிப்பீராக. அன்பு ஆண்டவரே, உம்மை நாங்கள் பின்பற்றுவதனால் நிச்சயமாக எங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த ஆதாயமும் கிடைக்கப் போவதில்லை, ஆனால் விண்ணகம் எங்களுக்கு பரிசாக கிடைக்கும் என்பதை உணர்ந்து உம்மிடம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து நாங்கள் உம்மை பின்பற்றுவதனால் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அதன் மூலம் உமக்கு நாங்கள் மகிமை சேர்க்கவும், ஆண்டவரே எங்களால் இயன்றவரை உமக்காக ஆன்மாக்களை சம்பாதிக்கக்கூடிய அருளையும் ஆசிரியையும் எங்களுக்கு தாரும். எங்கள் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
உந்தன் பீடம் வருகின்றேன். உலகில் நான் உயர்ந்து சிறக்க உமக்கே என்னை தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டது ஆம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உன் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சரிக்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளிச்சேரலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம்
வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்களும் இம்மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பழிபொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து
காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில், நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில். லூர்து மாமரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்றும் தேடினோம், உந்தன் அருள் வரங்கள் இன்றும் தேடினோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.